அப்போ இன்னைக்கு வந்து பார்க்குறோம் மொசாட் ஏஜென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அரசியல்வாதிகளை வந்து வலையில வீழ்த்துறது எப்படி? ஒரு அழகான பெண்ணை கொண்டு போய் பேட்டி எடுக்கிறங்கிற பேரில் அனுப்புவாங்க. அந்த பேட்டி எடுக்கிற சாக்கில் அந்த பெண்ணு வந்து அந்த அரசியல்வாதியை மைண்டு இது பண்ணிட்டு அவளோட விபச்சாரம் பண்ண வச்சிருவான். அதை ரெக்கார்ட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதிகிட்ட கொண்டு போய் ஃபைலை நீட்டுவானுங்க. அவன் நீட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போடுவான். வேற வழி இல்லை. ஏன் அந்த வீடியோ லீக் ஆச்சுன்னா ஒரு ஓட்டு விழுவும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்னமோன்னு அதில் நம்ம தலைவர் யாரு எம்பிஎஸ் அவர்லாம் எப்ஸ்டீனோட நின்றுட்டு இருக்காரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லிட்டு அது ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா சிறுமிகளை பாலியல் இது பண்றது, இந்த மாதிரி வெறும் தலைவர்கள் மட்டும் வருவாங்க. ட்ரம்ப், பைடன், அந்த மாதிரி எல்லாரும், கிளின்டன், புஷ், இவங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த தீவுக்கு வருவாங்க. அந்த தீவில் எல்லா அநியாயமும் நடக்கும். இது நிர்வாணம்ங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு பெண்களை கொண்டு வந்து காட்சி பொருளாக நிறுத்தி தான் இன்னைக்கு சமூகத்தையே கரெக்ட் பண்ணுறோம். டிவியை திறந்தா, ஃபோனை திறந்தா ஆடுக்கு என்ன காரு பார்த்தீங்கன்னா முழுது கால் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெண்ணு நிற்கிறான். அந்த காருக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பெண்ணை பார்த்தா தான் காரை பார்ப்பான்னு அவனுக்கு தெரியும். பெண்ணை பார்க்க கார் தெரியும். ஒரு சென்ட் விளம்பரம், அதில் எதுக்கு பெண்களை கொண்டு வரும்? இது அடித்தா நல்ல ஸ்மெல் வரும்னு சொல்ல வேண்டியதானே? அது இல்லை, பெண்கள்லாம் பின்னாடி போயிடும். கேவலம் அவங்கள பலியாடாக்குறாங்க. நிர்வாணம் சாதாரண பிரச்சனை இல்லை, குளோபல் பிரச்சனை இது. அதனால தான் இப்போ குரானில் அல்லாஹ் பாரு, அது மோஸ்ட் இப்லீஸோட நம்மளை மெயினாக எந்தெந்த விஷயத்தில் இப்லீஸ் நம்மளை வேட்டையாடுவோம் அதுதான் அல்லாஹ் அட்ரஸ் பண்ற விஷயம். அது அவர்களை நிர்வாணப்படுத்துவது, இதுதான் மேட்டர். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நிர்வாணப்படுத்தி இன்னைக்கு உலகத்தில் காட்சி. இன்னைக்கு அந்த பெண்களுக்கு பேர் என்ன? நிர்வாணமா வெளியே நிற்கிற பெண்களுக்கு அவங்களுக்கு பேர் என்ன? போல்டு விமன். போல்ட்னஸ், துணிச்சலான பெண். சவாலான கேரக்டர் நடித்தா. என்ன சவாலான கேரக்டர்? விபச்சாரியா நடிச்சா ஒரு நடிகை. உடனே எப்படி உங்களுக்கு துணிச்சலான இந்த கேரக்டர் நடிச்சு? எனக்கு வந்து கதைக்கு தேவை என்றால் நான் வந்து நடிப்பேன். அப்போ கதைக்கு தேவையான பீத்தின்னுவியா? அந்த மாதிரி கதை வந்து டைரக்டர் எழுதிட்டாரு. அவன் டைரக்டர் என்ன கதை என்ன வேதமா? வேதத்திலே இறங்கிச்சு கதை. பைத்தியக்காரனாய் 4 பேர் தண்ணி போட்டு உட்காந்து ரூம்ல டிஸ்கஸ் பண்ணி மப்புல எழுதுறது தான் கதை, சினிமா கதை. அது பேர் ஸ்டோரி டிஸ்கஷன். என்ன இருக்கிற தரங்கட்ட 4 பேர் உட்காந்து போதை போட்டு எப்படி எல்லாம் சீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் கதை. அது கதைக்கு தேவைன்னா இவங்கெல்லாம் கிழிப்பான். இப்லீஸுடைய வலிமையான ஆயுதத்தில் எது? நிர்வாணம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆயுதம்.